வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. இலங்கை தமிழரசு கட்சி தற்போதைய சூழலில் வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு மாறாக ஒற்றையாட்சி முறைமைக்குள் முடங்கி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி சுகாஸ் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இந்த ஆண்டு தமிழ் மக்களின் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்புமிக்க ஆண்டாகும். ஏனெனில் வரலாற்று சிறப்புமிக்க வட்டுக்கோட்டை தீர்மானம் எனப்படும் தமிழீழ பிரகடனம் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஒற்றையாட்சி வரைவுக்கு முட்டுக் கொடுக்கும் தமிழரசு தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்ற தயாராகி வரும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வரைவை உருவாக்குவதில் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் முதன்மை பங்களிப்பை வழங்கியுள்ளார். இத்தகைய செயற்பாடானது 1976ஆம் ஆண்டு தமிழ் மக்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு முற்றிலும் எதிரான செயலாகும். இன்று ஒற்றையாட்சிக்கும் ஏக்கிய இராச்சிய விரைவுக்கும் முட்டுக் கொடுத்து அதற்குள் முடங்கி கிடப்பது வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கும் அதனை தலைமை தாங்கி நடத்திய தந்தை செல்வாவிற்கும் இழைக்கப்படும் அப்பட்டமான அரசியல் துரோகமாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஹொரணை இலும்பாவில் உள்ள ஒரு குழந்தைகள் பாடசாலையின் மாணவர்களிடமிருந்து தொடர்ச்சியாக தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் பெண் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அந்த பெண் கெரிகலாவைச் சேர்ந்த 54 வயதானவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், பாடசாலையிலிருந்து வீடு திரும்பிய தங்கள் குழந்தைகளின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த தங்க நகைகள் காணாமல் போயுள்ளதாக 5 பெற்றோர்கள் ஹொரணை போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளனர். இதன்போது சந்தேகத்திற்குரிய அந்த பெண் ஊழியர் தங்கியிருந்த பாதுகாப்பு அறை சோதிக்கப்பட்ட போது அவர் பயன்படுத்திய ஒரு கூரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த காணாமல் போன 2 நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையின் போது அவர் அப்போது குழந்தைகளின் களத்திலிருந்து குறித்த நகைகளை கழற்றியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். திருடப்பட்ட 5 நகைகளையும் பல்வேறு அடமான கடைகளில் அடமானம் வைத்துள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகர் அழைத்து வந்த அடியாட்கள் அச்சுறுத்தும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தமையை வன்மையாக கண்டிக்கிறோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தெளிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு தரம் உயர்த்துவது தொடர்பான விவகாரத்திலும் தையிட்டி விகாரை காணி விடயம் தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமது கருத்துக்களை முன்வைத்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குழப்பமடைந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை உரையாட விடாமல் தடுத்து தொடர்ச்சியாக குழப்பத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசினுடைய தேவையை நிறைவு செய்வதற்காகவே அர்ச்சுனா ராமநாதனை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பயன்படுத்திக் கொண்டார் எனும் குறித்த விடயங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உறுதியாக நின்று மக்களுடைய காணிகளை சுவீகரிக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருந்த போது பொதுமக்கள் அரங்கிலிருந்து தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எழுந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக கூச்சலிடத் தொடங்கினர். குறிப்பாக வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் எவ்வாறு அந்த கூட்டத்திற்கு வந்தார் என்பது தெரியாது. அவர் அங்கு கருத்து சொல்கின்றவர்களை காணொலி எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார். இதற்கு முன்னர் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றதில்லை. தங்களுடைய இனவாத முகம் அம்பலப்படுவதை தடுப்பதற்கும் கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்கும் ஊடக சுதந்திரத்தை முடக்குவதற்கும் அங்கே வருகின்ற மக்கள் தமது பிரச்சினைகளை கூறவிடாமல் அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளை சந்திரசேகர் தலைமையிலான இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது. இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் பிரதான பாலத்தடியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் கடமையில் இருந்த இராணுவ வீரர் ஒருவரின் துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் இராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மன்னார் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் உயிரிழந்த இராணுவ வீரர் மன்னார் சவுத்பார் இராணுவ முகாமில் கடமையாற்றிய 46 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இராணுவ வீரர்களுக்கு துப்பாக்கிகளை பரிசோதித்து வழங்க முற்பட்ட போதே துப்பாக்கியொன்று வெடித்திருக்கின்றது. இதன் காரணமாக அந்த இராணுவ வீரர் காயமடைந்த நிலையில் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கண்டி தெல்தெனியவில் காருக்குள் இருந்த பெண்ணின் சடலம் தொடர்பில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் திடுக்கிடும் பல உண்மைகள் தெரிய வந்துள்ளன. அதில் பல உண்மைகள் வெளிவந்துள்ளன. உயிரிழந்த பெண் மருத்துவருடன் வாழ்ந்து வந்த நபர் அவரது சடலத்தை காரினுள்ளேயே வைத்துக் கொண்டு எவ்வித பதற்றமுமின்றி தனது வீட்டிற்கு சென்றுள்ளமை அதிர்ச்சி தகவல் என காவல்துறையாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் ஏற்கனவே ஒரு பெண்ணை சட்டப்பூர்வமாக திருமணம் செய்துள்ளார். சந்தேக நபரின் பெற்றோரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது அவர்கள் கண்ணீர் மல்க பின்வருமாறு தெரிவித்தனர்.
எங்கள் மகனை நாங்கள் கடந்த 8 வருடங்களாகவே நேரில் பார்க்கவில்லை. அவன் எங்கிருக்கின்றான், என்ன செய்கின்றான் என்ற விவரங்கள் எங்களுக்கு தெரியாது. அவன் அவ்வப்போது எங்களது வங்கிக் கணக்கிற்கு 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் அனுப்பி வைப்பான். இக்கொடூர சம்பவம் தொடர்பாக பல கோணங்களில் விசாரணைகளை முடக்கிவிட்டுள்ள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபரின் மூத்த சகோதரர் போலீசாரிடம் தகவல் வெளியிடும்போது சந்தேக நபர் சிறுவயது முதலே பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு பலரை ஏமாற்றி பணம் மற்றும் பல்வேறு பொருட்களை பெற்றோர் ஏமாற்றுக்காரன் என தம்பி என்ற போதிலும் அவனின் முகத்தை கூட பார்க்க நான் விரும்பவில்லை எனவும் அவன் அந்தளவிற்கு மோசமான செயல்களை செய்யும் வெறுக்கத்தக்க ஒரு மனிதன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் விசேட அதிரடிப்படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 14 பேருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையினருடன் ஏற்பட்ட மோதலில் குழந்தைகள், முதியோர்கள், பாடசாலை மாணவிகள் என 14 பேர் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். உமையாள்புரம் பிரதேசத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத மணலகழ்வை தடுக்கும் நோக்கில் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்த விசேட அதிரடிப்படையினர் காட்டுக்குள்ள உளவு இயந்திரத்துடன் ஒருவரை கைது செய்ய முற்பட்ட போது பொதுமக்களுக்கும் விசேட அதிரடிப்படையினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் விசேட அதிரடிப்படையினர் சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து தரப்பினரையும் தாக்கி கைது செய்து கிளிநொச்சி நீதிமன்றில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் முழுமையாக கேட்டறிந்த நீதிபதி சம்பவத்துடன் தொடர்புடைய 14 பேரையும் இன்று வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். அதில் சிறு குழந்தைகள் 2, அவர்களது தாய் தந்தை, பாடசாலை மாணவிகள் 2, முதியவர்கள் என 14 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை தேசிய மக்கள் சக்தி அரசு நடத்தினால் அதில் ஐக்கிய மக்கள் சக்தி நிச்சயம் அமோக வெற்றியீட்டும் என்றும் தேர்தல் தோல்வி கஞ்சிய அரசு அதனை நடத்தாமல் இழுத்தடித்து வருகின்றது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். கண்டி மல்வத்து மகா விகாரைக்கு நேற்றைய தினம் காலை விஜயம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் மல்வத்து மகாநாயக்க தேரர், வென திப்பட்டுவாவி ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அனுநாயக்க தேரர், திம்புல் கும்புரே விமலதம்ம தேரர் ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சகல ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகளையும் நாடாளுமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியேயும் முன்னெடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். மக்கள் பெற்றுக் கொடுத்த அறுதி பெரும்பான்மை அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு என்ற அதிகார மரியாதையுடன் நாடாளுமன்ற குழுக்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கையாண்டு வருகின்றது. இனிவரும் தேர்தல்களில் எந்தவொரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் தேவையில்லை. எளிய பெரும்பான்மை இருந்தால் போதுமானது என்பதை நாட்டின் 220 லட்சம் மக்களும் இப்போதாவது பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். 30 தொடக்கம் 40% வரையான மக்கள் ஏழைகளாக மாறியுள்ளனர். இந்த வறுமையிலிருந்து மக்களை மீட்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான தேசிய வேலை திட்டம் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசன் நாட்டை பொறுப்பேற்கும் போது வடக்கிலும் தெற்கிலும் பயங்கரவாதம் நிலவியதுடன் வளைகுடா பகுதியில் போரும் நடந்து கொண்டிருந்தது. நாலாபுரமும் நெருப்பெறிந்து கொண்டிருந்த போதும் நாட்டு மக்களுக்கு அவர் நலன்புரி சேவைகளை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்றுள்ள அரசு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க மறுக்கின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்தவிருந்தால் குறித்து அரசின் உண்மையான ஆயுட்காலம் எவ்வளவு என்பதை மக்கள் காட்டியிருப்பார்கள். தீவிர போக்கு கொண்ட அரசியலிருந்து விடுபட்டு நடுத்தர பாதையை பின்பற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு வந்து இணைந்து கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சி உட்பட அனைத்து தரப்புகளுக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். இங்கு பதவிகளை பகிர்ந்து கொள்ளும் சூதாட்டங்கள் எதுவும் நடக்காது. அதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை எனவும் மேலும் தெரிவித்தார். நாங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எமது நாட்டில் மனிதவியல் துறை, உளவியல் துறை, ஆலோசனை போன்றவற்றுக்கு போதிய நிபுணத்துவம் இல்லை. நீதியமைச்சர் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நீதியமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தற்போது செம்மணி மனித புதைகளில் அகழ்ந்தெடுக்கப்படும் 80 தொகுதிகள் பாதுகாப்பாக மருத்துவ பீடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை அடையாளம் காணும் நோக்கில் ஒரு மனிதவியல் ஆய்வகத்தையும் மரபணு ஆய்வகத்தையும் உருவாக்க முயற்சி செய்து வருகின்றோம். நீதியமைச்சரும் காணாமல் போனோருக்கான அலுவலகமும் எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வர வேண்டும். நாங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எமது நாட்டில் மனிதவியல் துறை, உளவியல் ஆலோசனை ஆகியவற்றில் போதிய நிபுணத்துவம் இல்லை. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திடம் ஏதேனும் முன்மொழிவுகளை வைத்திருந்தால் அதனை நீங்கள் காணாமல் போனோருக்கான அலுவலகத்திடம் கொடுக்கலாம். மனித புதைகுழியில் ஆய்வு செய்வதற்குரிய சரியான தொல்லியல் நிபுணர்கள் போதிய அளவில் இல்லை.
எனவே அரசாங்க பகுப்பாய்வு ஆய்வுகளினூடாக வளங்களை மேம்படுத்த வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை கட்டாயமாக எடுக்க வேண்டும். எதிர்கால திட்டமிடல்களின் போதும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துடன் நாங்கள் இணைந்து மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கலாம் என தெரிவித்தார்.